ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். ஆஸ்திரேலியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடக்கிற ட்ரீம் 11 மேட்ச்சில் டூ ஆர் டை மெத்தட் பற்றி நான் சொல்லித்தரேன். இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த நாளில் உங்களுக்கு லக் அடிச்சதுன்னா நீங்கள் கோடி கணக்கில் ஜெயிக்கலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆஸ்திரேலியா டீம் வந்து ஃபஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து கூட விளையாடிருந்தாங்க. அதோட ஸ்கோர் கார்டு பார்க்கும்போது ஓரளவு பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் டீமாக ஆஸ்திரேலியன் டீம் இருக்குது. அது இப்போ அவங்களுக்கு ஸ்கோர் கார்டு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அவங்களோட பவுலிங் ஸ்கோர் கார்டு பாருங்கள், அதுவுமே வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ நல்ல பவுலர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார், ஹேசல்வுட் இல்லைனாலும் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவுலிங் பேர் தான் ஆஸ்திரேலியா வச்சுருக்காங்க. ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ரஹ்மத் ஷா தவிர வேறு யாருமே அவ்வளோக்கா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. அவங்களோட ஃபஸ்ட் மேட்ச்சில் எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்த்தாகணும். அதுக்கப்புறம் அவங்களோட பவுலிங் டிபார்ட்மெண்ட் நம்ம எடுக்கும்போது அதில் கூட அவ்வளோக்கா வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. நபி மட்டும் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அது தவிர மற்ற பிளேயர்ஸ் யாரும் அவ்வளோக்கா வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அவங்க லாஸ்ட் மேட்ச்சில். ஸோ இன்னொன்று என்னென்னா பிச் ரிப்போர்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ பிச் ரிப்போர்ட் வந்து லாகூரில் நடக்குது இந்த மேட்ச்சு. அந்த மேட்ச் வந்து முக்கால்வாசி பார்த்திங்கன்னா பேட்டிங்க்கு சாதனமாக தான் இருக்கும். ஸோ செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது டியூ வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேக்டராக இருக்கும். அதனால் டாஸ் வின் பண்ணுற டீம் வந்து பவுலிங் சூஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதா சொல்கிறாங்க. இது ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் 11. Travis Head, Matthew Short, Steve Smith, Marnus Leveson, Josh Inglis, Alex Carey, Glenn Maxwell, Sean Abbott, Nathan Ellis, Adam Zampa, Spencer Johnson. இல்லை சீன் அபோட்டுக்கு பதிலாக டுவாரிஷியஸ் அவர் கூட விளாட்லாம். ஸோ என்ன வேணாலும் நடக்கும்னு தெரியல. ஸோ நாதன் எலிஸ்க்கு பதிலாக டுவாரிஷியஸ் விளாட்லாம், இல்லை நாதன் எலிஸ் இல்லாமல் போகலாம். ஸோ இதுதான் அவங்களோட மொத்த பிளேயிங் 11 இருக்கும். இந்த பிளேயிங் 11 மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்து எதுவுமே இருக்காது நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக இருக்குங்க ஆஸ்திரேலியன் டீம். என்னையை பொறுத்த வரைக்குமே பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயிங் 11 தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆப்கானிஸ்தான் டீமோட பிளேயிங் 11 பார்க்கலாம். ஸோ அந்த டீமோட பிளேயிங் 11 மிகப்பெரிய சேஞ்சஸ் எது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஸ்ட்ராங் டீம் தான். ஸோ இப்போ வரைக்கும் இங்கிலாண்டோட நடந்த மேட்சோட ரிசல்ட் நான் சொல்லலை. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் மேட்ச் அவங்க விளாட்ன மேட்ச் வச்சு தான் நம்ம ஃபுல் கால்குலேஷனை போட்டிருக்கு. ஸோ இதுதான் அவங்களோட பிளேயிங் 11 இருக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயிங் 11 தான். ஸோ ஃபஜுல் சார், ஃபாரூக்கி, குர்பாஸ், ஜத்ரான், அட்டால், ரஹ்மத் ஷா, சாஹிதி நல்ல ஒரு பேட்டிங், பவுலிங் அண்ட் ஸ்பின் பவுலிங் வச்சுருக்காங்க. ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆஸ்திரேலியா கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இது டூ ஆர் டை மெத்தட் பொறுத்த வரைக்குமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, லக் அடிச்சது தான் உங்களுக்கு லக்குங்க. கோடிக்கணக்கில் ஜெயிக்கலாம், இல்லைனா தோற்றுருவீங்க. ஸோ அதுதான் டூ ஆர் டை. ஸோ அந்த பேசிஸில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே ஆஸ்திரேலியா தான் ஜெயிக்கிற மாதிரி டீம் எடுப்பாங்க. நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் ஜெயிக்கிற மாதிரி ஒரு டீம் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த டீமை நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு திடீர்னு லக் அடிச்சதுன்னா நீங்கள் தாங்க கோடியில் ஒருத்தராக நீங்கள் ஜெயிக்கலாம். ஸோ எப்படி அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் டீமில் நான் சொன்ன இந்த 5 பிளேயர்ஸ் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா மேலே, அவங்கள வந்து எல்லா டீம்லேயும் எடுத்துக்கோங்க. யார் யார் அப்படின்னா, குர்பாஜ், நபி, ரஷீத் கான், நூர் அஹ்மத், ஃபஜுல் சால், ஃபாரூக்கி. இந்த 5 பேருமே வந்து ஆப்கானிஸ்தான் சார்பாக எல்லா டீம்லையும் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, குர்பாஜ் வந்து ஒரு ஸ்பின்னில் வந்து நம்ம ஒரு பேட்டிங்கில் நல்லா சொதப்பிட்டாருனாலும் ஸ்பின்னில் வந்து ஏதோ ஒரு கேட்ச் பண்ணுவார், ஸ்டம்பிங் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி இதில் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நபி பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியன் டீம் வந்து நல்லா பவுலிங் பண்ணாங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஸ்ட்ரகிள் ஆகும்போது லாஸ்ட் நிமிஷத்தில் நல்லா நின்று ஆடக்கூடிய ஒரு பிளேயராக நபி வந்து இருப்பார். முகமது நபி எடுத்துக்கோங்க, ஸ்பின்லேயும் சில விக்கெட்ஸ் வந்து எடுக்கக்கூடியவர். ரஷீத் கான் பற்றி உங்களுக்கு தெரியும், பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். ரஷீத் கான் எப்பவுமே எடுத்துக்கோங்க. நூர் அஹ்மத் திடீர்னு நல்லா பவுலிங் ஸ்பின் போட்டார்னா ஸோ ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸை ஷாக்கிங் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நூர் அஹ்மத் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஜல் சார், ஃபாரூக்கி ஸ்டார்டிங்கில் விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. டெத் ஓவர் பவுலிங்கும் போடலாம். ஸோ இதனால் இந்த 5 பிளேயர்ஸ் எடுத்திருக்கேன். ஆஸ்திரேலியா சார்பாக கிளென் மேக்ஸ்வெல், ஸ்டீவ் ஸ்மித் ஆர் மார்னஸ் லெபசேஞ்ச். கிளென் மேக்ஸ்வெல் எப்போவுமே எடுத்துக்கோங்க. ஸ்டீவ் ஸ்மித் ஆர் மார்னஸ் லெபசேஞ்ச் யாரோ ஒருத்தர். அதே மாதிரி ட்ரெவிஸ் ஹெட் ஆர் அலெக்ஸ் கேரி ஆர் ஜாஸ் இங்கிலீஷ். இந்த மாதிரி 3 பேர்த்தில் யாரோ ஒருத்தர். இன்னொருத்தர் வந்து அடம் ஜம்பா, ஸ்பென்சர் ஜான்சன், நாதன் எலிஸ், சீன் அபோட் ஆர் டுவாரிஷியஸ். ஸோ இந்த மாதிரி பவுலிங்கில் ஒருத்தர் எடுத்துக்கோங்க, பேட்டிங்கில் ஒருத்தர். ஸோ அதுக்கப்புறம் மிடில் ஆர்டரில் ஸ்டீவ் ஸ்மித், லெபசேஞ்சில் மேக்ஸ்வெல். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான். ஏன்னா மேக்ஸ்வெல் கண்டிப்பாக ஸ்பின் நல்லா அட்டாக் பண்ணி ஆடக்கூடியவர், ஸ்பின் பவுலிங்கும் போடுவார், ஓரளவு நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஸ்மித் ஆர் லெபசேஞ்ச் யாரோ ஒருத்தர் விக்கெட்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகும்போது நின்று ஆடக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் எடுத்திருக்கேன். ஹெட் ஆர் அலெக்ஸ் கேரி. ஸ்டார்டிங்கில் ஆஸ்திரேலியா பிளேயர் நல்லா அடிச்சு ஆடும்போது ஹெட் வந்து நல்லா ஆடுவார், இல்லை விக்கெட்ஸ் போகும்போது அலெக்ஸ் கேரி நல்லா ஆடுவாங்க. அந்த மாதிரி பேசிஸில் தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஸ்பின் டிபார்ட்மெண்ட் அதே தான். அடம் ஜம்பா, ஸ்பென்சர் ஜான்சன், அபோட் இவங்களாம் அந்த பேசிஸில் தான் நான் எடுத்திருக்கேங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிளேயர், ஸோ 2 பிளேயர்ஸ் வந்து நமக்கு மிஸ் ஆகும். அங்கே 5, இங்கே 4, 9. ஸோ 10, 11 2 பிளேயர்ஸ் இருப்பாங்க. 2 பிளேயர்ஸில் ஒரு பிளேயர் வந்து அஜ்மத்துல்லா ஒமர்ஜா ஆர் குல்பதீன் நைப். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டீம்லும் மாற்றி எடுங்க. இன்னொரு பிளேயர் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் ஜத்ரான் ஆர் அஹ்மத் ஷா ஆர் அட்டல் ஆர் அஸ்மத்துல்லா சாஹிதி. ஸோ இந்த மாதிரி வந்து பிளேயர்ஸ் எடுங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் சார்பாக
நீங்கள் 7 பிளேயர்ஸ் எடுக்க போகிறீங்க. ஸோ ஆஸ்திரேலியா சார்பாக வெறும் 4 பிளேயர்ஸ் எடுக்க போகிறீங்க. ஸோ இதுதான் என்னோட ட்ரீம் 11 டீம். ஸோ இந்த ட்ரீம் 11 டீம் வச்சு நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு லக் அடிக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாங்க. ஸோ இதுதான் என்னோட பேசிஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காம்பினேஷன்ஸ் வச்சு எடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெறும் ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸை மட்டும் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா குர்பாஜ். ஸோ குர்பாஜ் வந்து நீங்கள் நான் சொல்கிற இந்த பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் எப்படி வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் வந்து குர்பாஜ் இருக்கார், ரஷீத் கான், ஹஸ்மத்துல்லா உமர் ஜாய், நூர் அஹ்மத், நபி ரஹ்மத் ஷா. ஸோ இந்த பிளேயர்ஸ் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த 6 பிளேயர்ஸுமே வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு பிளேயர்ஸ். நீங்கள் கேப்டனாக கூட வச்சுக்கலாம், இல்லை வைஸ் கேப்டனாக கூட வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் பேட்டிங் இந்த 2 சைடு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இது பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க பேட்டிங் செகண்டாக இருந்தாலும் சரி, இதே காம்பினேஷன்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா குர்பாஜ் வந்து நல்ல ஒரு பேட்ஸ்மேன் ஸ்டார்டிங்கில், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பின்லாம் ரஷீத் கான், நூர் அஹ்மத், முகமது நபி போடும்போது ஏதோ ஒரு கேச்சஸ் இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. ஸோ அந்த பேசிஸில் நான் குர்பாஜ் எடுத்திருக்கேன். ரஷீத் கான் ஆல்ரவுண்டர். ஸோ கண்டிப்பாக டீமில் எடுத்துக்கோங்க. ஸோ உமர் ஜாய் பொறுத்த வரைக்குமே அவரும் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் தான், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். திடீர்னு டாப் ஆர்டர் விக்கெட்ஸ்லாம் கலண்டும் போது இவர் கடைசியில் நின்று ஆடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் பவுலிங்கில் விக்கெட் எடுத்து கொடுப்பார். நூர் அஹ்மத் போன டைம் ஆஸ்திரேலியன் டீம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஸோ நூர் அஹ்மத் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, டீமில் ஒரு பயங்கரமான இம்பேக்ட் பிளேயராக பார்க்கப்படுறாரு. ஸோ நபி, ஸோ ஸ்டார்டிங்கில் ஆப்கானிஸ்தான் பிளேயர் ஸ்ட்ரகிள் ஆனாலும் லாஸ்ட் நிமிஷத்தில் பேட்டிங்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டேலண்டடான ஒரு பிளேயர் தான் முகமது நபி, கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரஹ்மத் ஷா, போகிற மேட்ச்சில் எப்படி இந்த டீம் சவுத் ஆஃப்ரிக்கா கூட நல்லா ஆடினார். ஸோ அதே மாதிரி தான் இவர் ஒன் டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்னாலே ரஹ்மத் ஷா எப்போவுமே விராட் கோலி மைண்ட் என்று கடைசி வரைக்கும் ஆடக்கூடிய ஒரு எபிலிட்டி விட்டு இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே ரஹ்மத் ஷா வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் என்னோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியன் ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ், 2 பிளேயர்ஸை மிக்ஸ் பண்ணி எப்படி நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் சரி, பேட்டிங் செகண்டாக இருந்தாலும் சரி, எந்த டீம் எப்படி இருந்தாலும் இந்த காம்பினேஷன்ஸ் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இல்லை குர்பாஜ், ரஷீத் கான், நூர் அஹ்மத், நபி, ரஹ்மத் ஷா, ட்ரெவிஸ் ஹெட், கிளென் மேக்ஸ்வெல், அடம் ஜம்பா. ஸோ இதுதான் என்னையை பொறுத்த வரைக்கும் 2 டீமும் மிக்ஸ் பண்ணால் வரக்கூடிய கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி குர்பாஜ், ரஷீத் கான், நூர் அஹ்மத், நபி, ரஹ்மத் ஷா இவங்களாம் எதுக்காக நான் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக எடுத்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த ட்ரெவிஸ் ஹெட், கிளென் மேக்ஸ்வெல், அடம் ஜம்பா இருக்கார் பார்த்தீங்களா, ட்ரெவிஸ் ஹெட் எதுக்குன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஃபஸ்ட்டு 10 ஓவர் 15 ஓவர் ட்ரெவிஸ் ஹெட் அடிச்சு ஆடுறாருன்னு வச்சுக்கோங்க, ரன் வந்து பயங்கரமாக பாருக்கு. அதுக்கப்புறம் வரக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் விக்கெட் விழுறாங்க மிடில் ஓவர்ஸ்லனா, ட்ரெவிஸோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இடத்துல. அதை நீங்கள் கேப்டனாக ட்ரெவிஸ் ஹெட் கேப்டனாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அள்ளி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா ட்ரெவிஸ் ஹெட் மட்டும் நல்லா விளையாடி மொத்த பிளேயர்ஸும் சொதப்பினார் அப்படின்னா ட்ரெவிஸ் ஹெட் மூலிமா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் ட்ரெவிஸ் ஹெட்டான கேப்டன் இல்லாட்டி வைஸ் கேப்டனாக வைங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் கிளென் மேக்ஸ்வெல். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தானும் 2023 வேர்ல்டு கப்பில் இந்தியாவில் நடக்கும்போது எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க. அந்த இடத்துல ஒன் ஹேண்ட் மேனாக ஆடி பயங்கரமான ஒரு இன்னிங்ஸை ப்ளே பண்ணுறதா கிளென் மேக்ஸ்வெல். ஸோ அந்த மாதிரி திடீர்னு ஒரு இன்னிங்ஸ் அவர் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்பின்னு நல்லா அட்டாக் பண்ணி ஆடக்கூடிய ஒரு திறமைசாலி. ஸோ அதனால தான் நான் கிளென் மேக்ஸ்வெல் எடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா அடம் ஜம்பா. அடம் ஜம்பா எப்போவுமே வந்து மிடில் ஓவர்ஸில் கண்டிப்பாக விக்கெட் எடுப்பாருங்க. 1 விக்கெட் இல்லை 2 விக்கெட் கண்டிப்பாக அவர் எடுத்து கொடுப்பார். ஸோ அதனால் அவர் நீங்கள் எப்போவுமே எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் என்னையை பொறுத்த வரைக்கும் 2 டீமும் காம்பினேஷன் பண்ணால் இருக்கக்கூடிய கேப்டன் வைஸ் கேப்டனோட பிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பெஸ்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன். ஸோ இத்தனை நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன்லாம் சொல்லி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா, அதில் யோசிக்கவே வேணாம். நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள், இதுதான் வந்து பெஸ்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக்ஸ். ஸோ 2 டீமையும் கம்பைன் பண்ணி நான் சொல்லக்கூடியது. ஸோ குர்பாஜ், ரஷீத் கான், நூர் அஹ்மத், அடம் ஜம்பா, கிளென் மேக்ஸ்வெல், ட்ரெவிஸ் ஹெட், ரஹ்மத் ஷா. ஸோ இந்த 7 பிளேயர்ஸை நான் ஃபைனலாக நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ குர்பாஜ் வந்து எப்போவுமே நான் சொன்ன மாதிரி தான் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். ரஷீத் கான், நூர் அஹ்மத், அடம் ஜம்பா, கிளென் மேக்ஸ்வெல், ட்ரெவிஸ் ஹெட் அண்ட் ரஹ்மத் ஷா. ஸோ இந்த பிளேயர்ஸை எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாங்க. ஸோ இதுதான் என்னோட கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் கம்ப்ளீட்டாக ஆஸ்திரேலியா டாமினேட் பண்ணி ஜெயிக்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. நம்ம அது சொல்ல முடியாது, T20 வேர்ல்ட் கப்பில் ஜெயிச்ச மாதிரி திடீர்னு ஷாக்கிங் கொடுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஷாக்கிங் கொடுத்து நீங்கள் எல்லாருமே வந்து ஆஸ்திரேலியா டீம் தான் எடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் ஆப்கானிஸ்தான் டீம் எடுத்து நீங்கள் சப்போர்ட் பண்ணினா நீங்கள் பயங்கரமான அமௌண்ட் ஜெயிக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரிக்கு ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு டூ ஆர் டை மெத்தட் மாதிரி தான். சில டைம் லக் அடித்தா லக் அடிக்கும். சப்போஸ் ஆஸ்திரேலியா ஒன் சைட் கேமாக ஆப்கானிஸ்தான் தோக்கடிச்சா நீங்கள் தோற்றுவீங்க. ஆனால் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரிக் இல்லைங்க. ஸோ இதுதான் என்னோட வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நவ் இட்ஸ் டைம் டு பை.